5 4 3 2 1. குட் மார்னிங் ரஞ்சனி. கரெக்ட். என்ன அங்கிள் என்ன பார்க்காமலே குட் மார்னிங் சொல்றீங்க? பொழுது போகல, டெலிபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில என்னவோ 9:30 மணி சுமாருக்கு நீ வருவேன்னு தோணுச்சு. கண்ணை மூடிட்டு கவுண்ட் டவுன் பண்ணிட்டே வந்தேன். கரெக்டா 1ல நீ வந்துட்ட. சரி, என்ன மாதிரி ஆபீஸ் போலியா? போணும் அங்கிள். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வெரி நைஸ் ஆஃப் யூ. இந்த அக்ரிமெண்ட்டை பாருங்க அங்கிள். கோபி ஒரு இடம் பார்த்திருக்காரு. அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்ட காட்டினாரு. அதுல இருந்த விஷயங்களை அப்படியே நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவர் பேசியிருக்கிற இடத்தை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. இதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அங்கிள். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? நான் உங்களை பார்க்க வந்ததே முக்கியமா அவருக்காக தான் அங்கிள். அநியாயமா அந்த லோகநாதன் கிட்ட போய் மாட்டிருக்காரு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அத அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காரு. அத பத்தி கேட்டா லோகநாதனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. யாருமே பண்ண முடியாத உதவியை லோகநாதன் பண்ணதா ஃபீல் பண்றாரு. அவனை பத்தி என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல அங்கிள். இல்ல வேண்டாம் ரஞ்சனி. கல்யாணத்துக்கு முன்ன அட்வைஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். அது வேண்டாத சங்கடங்கள்ல கொண்டு விடும். அனாவசியமா ஈகோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். கல்யாணம் முடியட்டும். 2 பேரும் ஒரே குடும்பத்துல இருக்க போறீங்க. அப்ப நீ சொல்ற அட்வைஸ் எல்லாம் சரின்னு தோணும். போகட்டும் பிடிப்போம். அவர் வழியிலேயே போனா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அங்கிள்? இப்ப கூட பாருங்க அங்கிள், லோகநாதன் மூலமா அந்த இடம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் கோபிக்கு தெரியாம அந்த ஓனரையும் போய் பார்த்தேன். அவர்கிட்ட வேற வழியா பேசினேன். எனக்கும் அந்த இடத்தை தரேங்கிறாரு. ஒரே நேரத்துல 2 பேருக்கு ஒரே இடத்தை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாம். உனக்கு சொந்தமில்லாத நிலத்தை ஒருத்தருக்கு என்ன 100 பேருக்கும் விற்கலாம். இந்த பார், சிட்டில இந்த மாதிரி நிறைய ராக்கெட் கிளம்பி ஓனருக்கே தெரியாம அவன் நிலத்தை இன்னொருத்தருக்கு விற்க வேண்டியது. விஷயம் தெரிஞ்சு ஓனர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அங்கிள், எனக்கு என்னமோ இந்த கேஸ் கூட அப்படிதான் இருக்கும்னு தோணுது அங்கிள். அவசரப்படாத. முதல்ல இந்த இடத்தை பத்தி விசாரிப்போம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். இதெல்லாம் மூட்டை கட்டி வை, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல கல்யாண ஏற்பாடுலாம் மும்மரமா நடந்துட்டு இருக்கா? பணத்துக்காக ஆளாளுக்கு அவங்க வழியில ட்ரை பண்றாங்க. பணம் ஒரு பிரச்சனையே இல்ல ரஞ்சனி. இப்ப நான் இல்லையா, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? ஆனா ஒண்ணு, பண தட்டுப்பாடு இருந்தால்தான் மனுஷனுக்கு ரொம்ப நல்லது. அவன் காலே பூமியில நிற்கும். நல்லது எது, கெட்டது எது, தேவை எது, தேவை இல்லாதது எதுன்னு அவனுக்கு புரியும். ஏன் அவங்க அப்பா மாறினதே அதனால தானே. ஆனா ஒண்ணு ரஞ்சனி, பணம் இல்லாதது ஒரு பெரிய குறையே இல்ல. பொண்ணுக்கு புடவை சுத்தி பொட்டுட்டு நகை போட்டு அலங்கரிச்சு கூட்டு வந்து மனையில உட்கார வச்சு அவளுக்கு தாலி கட்டுறத பார்த்து மகிழறாள, அந்த தாய் கூட இல்ல. அதுதான் பெரிய குறை. ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். சொல்லு சூர்யா. இல்ல, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை பத்தி இன்னொரு நியூஸ். என்ன நியூஸ்? கையில ஏதோ பேப்பர் இருக்கு. இங்க யாரையோ சந்திச்சு அந்த பேப்பரை கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அது என்ன பேப்பர்னு தெரியல. சூர்யா, எனக்கு அந்த பேப்பர் வேணும். ஒருவேளை அது ஏன் சம்பந்தப்பட்ட பேப்பரா இருந்தா ரஞ்சினியை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அவளை பத்தி இன்னும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ராஜதேவன் பையன் கூட அவ பேசிட்டு இருந்தத நீ போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்ச.
ஆனா அவ என்னடா என்ன பேசினாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா. அப்ப என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா ஆனா என் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா அந்த டவுட் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த பேப்பரை எப்படியாவது நீ கொண்டு வா. கண்டிப்பா. ஓகே. நம்ம ஆபீஸ தாண்டி அவளுக்கு என்ன இருக்கு? வீடு. ஆனா ஏதோ பேப்பர்ஸ் வச்சு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கானா? என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. சரியா விடு. அதான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்களே, அதான் சப்ஸ்டியூட்டா நான் இருக்கேனே, ஜமாச்சிடலாம். கொஞ்சம் சிரிக்கிறது. தேங்க்யூ. சரி அங்கிள், நான் வரேன். சத்யமூர்த்தி இல்ல, இப்ப நான் டிராவலிங்ல இருக்கேன். ஆமா, வேற வேலையா போயிட்டு இருக்கேனே. ரிஜிஸ்டார் வீட்டு வரைக்கும் போறேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஆனா ஒருவேளை நீங்க எதுக்கும் ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். என்னுடைய அவைலபிலிட்டி சொல்றேன், நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் 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 என்னாச்சு சார்? சார் அடி கவனமா பட்டுச்சா சார்? ஒன்னும் இல்லடா, கையில தான் அடிபட்டு சார். எந்திரிங்க சார், பார்த்து சார். என்னையா நீ வண்டி எப்படியா ஓட்டுற? கண்ணை எங்க வச்சு ஓட்டுற? அவன் பேர்ல தப்பு இல்லடா. அவன் என்ன ரோட்ல கார்ல இருந்து எவன் இறங்குவான், அவனை போய் இடிக்கலாம் வரான். இல்ல சார், அவன் சாரி தம்பி, தப்பு என் பேர்ல.
பூஜை ரூம்ல. ஒரு நிமிஷம் வெளில வாமா. என்னப்பா விபூதி இட்டுக்க. ம் இந்தா இத புடி. ஏதுரா இவ்ளோ பணம்? அது என்ன நீ அக்கா கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன், நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது எப்படி வந்ததுன்னு கேட்க கூடாது. இப்பதான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எப்பப்பா கண்ணை திறக்க போற, எப்பப்பா பணத்துக்கு வழிகாட்ட போறேன்னு வேண்டிட்டு இருந்தேன். நீ கொண்டு வந்து கொடுக்கற. அம்மா மா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. என்னம்மா இது இவ்ளோ பணம்? கார்த்திக் கொடுத்தான். மா, எவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஒரு நல்ல சுடிதார் வாங்கி கொடுன்னு. ஆமா, உன்னோட இந்த செயின் கூட ரொம்ப பழசாயிடுச்சுல? ஆமாமா. அப்புறம் ஹேண்ட்பேக் கூட வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாலமாவா, அதையும் வாங்கி கொடுக்கணும் சொன்னேன். சரி, உனக்கு வேற என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வை. எழுதி வச்சா வாங்கி தருவியா? வாங்கி தரேன், ஆனா இப்ப இல்ல. என்ன இப்போ? வாசல்ல இப்பதான் பணம் காய்க்கிற மரத்தை வாங்கி நட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் பெருசாகி வளர்ந்து கொட்டட்டும், அப்புறம் வாங்கி தரேன். போடா, உன்கிட்ட போய் கேட்டேனே கஞ்சூஸ். வரேம்மா. போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. சரி. காலேஜ் அவன் அடிக்கலாமா? தலையில அடிக்கூடாதுப்பா. சாரதா, என்னது? ரஞ்சினி கல்யாணத்துக்காக கார்த்திக் கொண்டு வந்து கொடுத்தான். அப்பா, நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு. நான் உன்னை முந்திக்கிட்டேன். என்னங்க? ஒண்ணு இல்ல சாரதா, அவனுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அதனால பணம் ரெடி பண்ண முடிஞ்சது. எனக்கு தான் எந்த வேலையும் இல்லையே. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வாங்க, அதே மாதிரி இப்பதான் எனக்கு வேலைக்கு போகணும்னே தோணுது. ஆனா எனக்கு வேலை கொடுக்கறது யாரு? ஏங்க, ரஞ்சினி இருக்க வரைக்கும் அவன் நம்மள பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை கார்த்திக் இருக்கான். நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க? இல்ல சாரதா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறாது. நீ எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல மாதிரி இல்லாம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா, அது போதும்பா. உன்னை நினைச்சாலே எங்களுக்கு பெருமையா இருக்கு. பைக் எங்கடா? பைக்கா? பைக்கு கிளட்ச் வயர் கட் ஆயிடுச்சுக்கா. நான் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தேன் பாரு, கெயர் சேஞ்ச் பண்ணும்போது கிளட்ச் வயர் கட் ஆகி அப்படியே மெக்கானிக் ஷாப்ல தான் விட்டுருக்கேன். நம்ம மொன மெக்கானிக் ஷாப்ல அங்கதான் விட்டுருக்கேன். அவ்வளவுதானா? பைக்க ஃப்ரெண்டு கிட்ட தான் வித்திருக்கேன். ஏ, கல்யாண செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட பணம் கொடுன்னு கேட்டேனா? பணத்துக்காக எவ்வளவு இடத்துல ட்ரை பண்ணேன்க்கா, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா தான் நான் பைக்க விற்கணும்னு முடிவு பண்ணேன். அக்கா, நீ எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்க, நாங்க உனக்கு எதுவுமே பண்ணலையே. நான் பணம் தரலனாலும் இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கும். ஆனா உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற உறுத்தல் என் மனசுல இருக்கும்ல. நான் உன் தம்பி, அதனால நீ சங்கடப்படுற. நானே உன் அண்ணனா இருந்திருந்தா தங்கச்சிக்குன்னு சீர்வரிசை தரணும்ல. இந்த விஷயத்துல என்ன அப்படி நினைச்சுக்கோக்கா. உனக்காக இந்த ஒரு உதவியாவது செய்ய முடிஞ்சதுங்கிற அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு கொடு ப்ளீஸ். சரிடா, அதுக்காக நீ உன்கிட்ட இருந்த பைக். பரவாயில்ல விடுமா, இதுக்கு முன்னால பஸ்ல தானே போய்கிட்டு இருந்தா. மறுபடியும் பைக் வாங்குற வரைக்கும் பஸ்லயே போயிட்டு வரட்டுமே. அவனுக்கு இது புதுசா என்ன? இப்ப அவசரத்துக்கு பணம் கிடைச்சிருக்குல்லம்மா. கல்யாண செலவுமா, என்னதான் கணக்கு போட்டு செலவு பண்ணாலும் 10 பத்தாம தான் ஆயிருது. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க பங்குக்கு நாங்க எல்லாரும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோமா. அது எங்க மனசுக்கு சந்தோஷமா. அதை நீ தடுக்காத பிளீஸ்.
ரஞ்சினி, இது வரைக்கும் இல்லாத சந்தோஷம் இப்ப நம்ம குடும்பத்துல எல்லார்கிட்டயும் வந்திருக்குமா. உன் கல்யாணம் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்கும்னு நினைக்கிறேன். நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. உள்ளவா.